அந்த மகாமலன் பட்டமெல்லாம் வெறும் கதை. இன்னும் மிச்சமுள்ள உண்மையையும் கேட்டா என்ன சொல்வீங்களோ தெரியல. அதை விடவும் 1000 மடங்கு வேதனைய சிவகாமி வீட்டோட பின்கட்டுகளை தாண்டி கொள்ளை பக்கமா ஓடுனான். சிவகாமியுடைய முகத்துல தோன்றிய வியப்பும் பயமும் எதிர்பாராத நேரத்துல வானத்திலிருந்து ஒரு மின்னல் பாய்ந்து வந்து மண்டைய பீறிக்கொண்டு தேகத்துக்குள்ள பாய்வது மாதிரியான உணர்ச்சி பயங்கொள்ளி பல்லவன்கிற சொற்களை கேட்டதும் சிவகாமிக்கு ஏற்பட்டுச்சு. ஆயனரும் திடுக்கிட்டவரா, அடிகளே என்ன சொல்லறீங்க? பயங்கொள்ளி பல்லவன் யாரு அப்படின்னு கேட்டாரு. பயங்கொள்ளி பல்லவனை பத்தி உலகமெல்லாம் அறியுமே, நாடு நகரமெல்லாம் பேச்சா இருக்குதே, உங்களுக்கு தெரியாதா? ஆனா நீங்க காட்டுக்குள்ள இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதுதா அப்படின்னு சொன்னார் பிக்ஷு. என்ன தெரியாது? யாரை பற்றி உலகம் என்ன சொல்லுது? ஒரே மர்மமாக இருக்குதே அப்படின்னு சொன்னார் ஆயனர். அட, ஒரு மர்மமும் இல்லை. உலகமெல்லாம் தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் சொன்னாதான் என்ன? மாமல்லன்னு பட்டப்பெயர் பெற்ற குமார சக்கரவர்த்தி நரசிம்ம பல்லவனை பற்றி தான் சொல்லற. அவன் பெரிய கோழை, பயங்கொல்லிங்கிறது உலக பிரசித்தமாச்சே. முதல்ல வாதாபி சைனியம் படையெடுத்துருச்சுன்னு கேள்விப்பட்டதுமே மாமல்லனுக்கு உடம்பெல்லாம் நடுக்கமடைஞ்சு மயங்கி விழுந்துட்டானான். அதுவும் அந்த சமயத்தில் அவன் அரண்மனை அந்த பொறுத்து மாதர்களுக்கு மத்தியில் இருந்தானான். சக்கரவர்த்திக்கு மானமே போயிடுச்சான். ஆயனரே, மாமல்லனை ஏன் சக்கரவர்த்தி யுத்த காலத்துக்கு அழைச்சிட்டு போகலன்னு நீர் கேள்விப்படலையா? ஏன் காஞ்சிக்கோட்டைக்கு வெளியில் மாமல்லன் வரக்கூடாதுன்னு திட்டம் செஞ்சுட்டு மகேந்திர பல்லவர் போர்க்களம் போனார்னு நீர் கேள்விப்படலையா அப்படின்னு பிக்ஷு கேட்டாரு. ஓ பொல்லாத பிக்ஷுவே, எப்பேற்பட்ட அவதூறு சொல்லறீங்க? எந்த மாதிரி அபசாரம் பேசுறீங்க? 18 வயசுக்குள்ள தென்னாட்டில் இருக்கிற பிரசித்தி பெற்ற மலர்களை எல்லாம் வென்று மகாமல்லன்னு பட்டம் பெற்ற மகாவீரனை பத்தி இப்படி சொல்ல உமது நாக்கு கூசலையா அப்படின்னு ஆயனர் கொஞ்சம் ஆத்திரத்துடனேயே கேட்டாரு. மகா சிப்பியே, தங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாதுங்கிறது எனக்கு தெரியாது. பெரிய இடத்து சமாச்சாரம், நமக்கு என்ன கவலை? ஆனாலும் என்னோட வார்த்தையில் நீங்கள் அவநம்பிக்கை கொள்வதால் சொல்லற. அந்த மகாமலன் பட்டமெல்லாம் வெறும் கதை. நரசிம்மவர்மன் கூட போரிட்ட மலர்களுக்கெல்லாம் முன்னாலேயே கட்டளையிடப்பட்டிருந்துச்சு, சீக்கிரத்தில் தோத்து போயிடணும்னு. இப்படியெல்லாம் செஞ்சாலாச்சும் பிள்ளைக்கு வீரமும் தைரியமும் வராதான்னு சக்கரவர்த்தி பார்த்தாரு. பாவம், பழிக்கலை. யுத்தம்னு வந்ததும் நடுங்கி போயிட்டான். சாக்ஷாத் உத்தரகுமாரனுடைய அவதாரம்தானா நரசிம்மவர்மன். ஊரூரா பாரத மண்டபம் கட்டி பாரதம் படிக்கணும்னு சக்கரவர்த்தி ஏற்பாடு செஞ்சிருக்காரு. எதுக்காகன்னு தெரியுமா? முக்கியமா அவருடைய திருக்குமாரனை உத்தேசித்து தான் அப்படின்னு பிக்ஷு சொன்னார். அடிகளே நிறுத்துங்க, குமார சக்கரவர்த்தியை பற்றி இப்படியெல்லாம் கேட்க என்னுடைய மனசு சகிக்கலைன்னு ஆயனர் சொன்னார். இன்னும் மிச்சமுள்ள உண்மையையும் கேட்டால் என்ன சொல்வீங்களோ தெரியலை. ஆனால் உங்களுடைய குமாரி சிவகாமி இருக்கிறப்ப சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நாகநந்தி சிவகாமி இருந்த இடத்தை நோக்குனார். சிவகாமி 7-8 வயசு சிறுமியாக இருந்தப்ப ஒரு சமயம் ஒரு தேன் கூட்டில் கையை வச்சுட்டா. கையிலையும் உடம்புலையும் தேனீக்கள் கொட்டிருச்சு. ஒரு நாளெல்லாம் வேதனை அனுபவிச்சுட்டு இருந்தா. அதை விடவும் 1000 மடங்கு வேதனையை நாகநந்தி நரசிம்மவர்மரை பற்றி சொல்லி வந்ததை கேட்டுட்டு இருந்தப்ப சிவகாமி அனுபவிச்சுட்டு இருந்தா. பிக்ஷுவுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் படுக்க காய்ச்சிய ஈயத்துளிய போல அவருடைய காதில் விழுந்துட்டே இருந்துச்சு. உங்க குமாரி இருக்கிறப்ப சொல்லக்கூடாத விஷயங்கள்னு பிக்ஷு சொன்னதும் இதுதான் சமயம்னு சிவகாமி சட்டுன்னு எந்திரிச்சா. அவங்க பக்கமே பார்க்காம நடந்து வீட்டுடைய 2ஆம் கட்டுக்குள்ள பிரவேசித்தா. சிவகாமியுடைய செம்பஞ்சூட்டிய பாதங்களை கதவு கடையில் இருந்த இடைவெளியில புத்த பிக்ஷு பார்த்துட்டு கொஞ்சம் உரத்த குரல்ல சொன்னாரு. ஆயனரே, உமது குமாரி சிறந்த கலைவாணி மட்டும் இல்லை, ரொம்பவும் இங்கிதம் தெரிஞ்சவ. எப்படி சட்டுன்னு எழுந்து போனா பாரு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சக்கரவர்த்திக்கு தம்முடைய புத்திரனோட விஷயத்துல இன்னொரு பெரிய கவலையா. பல்லவ குலத்துல இவ்வளவு இளம் வயசுல இவன மாதிரியான ஸ்திரீலோலன் ஆனவனே கிடையாதான். ஒரு சமயம் மாமல்ல பல்லவன் ஒரு பெண்ணுக்கு எழுதிய காமவிகாரம் ததும்பிய ஓலை ஒன்று சக்கரவர்த்தி கிட்ட அகப்பட்டுருச்சா. இதையெல்லாம் உத்தேசித்துதா மாமல்லனை காஞ்சியிலேயே இருக்கணும்னு சக்கரவர்த்தி திட்டம் செஞ்சிருக்கிறாரா அப்படின்னு சொன்னார். நாகநந்தி இப்படி சொல்லிட்டு இருந்தப்ப கதவுக்கு அடியில் தெரிந்த பாதங்கள் மறைஞ்சுது. அதுக்கப்புறமா நாகநந்தி தம்முடைய குரலை தாழ்த்திட்டு பேச தொடங்கினாரு.
1000 பேய்கள்னால துரத்தப்பட்டவளை போல சிவகாமி வீட்டோட பின்கட்டுகளை தாண்டி கொல்லை பக்கமா ஓடுனான். காட்டுக்குள்ள எங்க போறோங்கிற உத்தேசமே இல்லாம ஓடுனான். ஓடி ஓடி களைச்சு கடைசியா ஒரு மரத்துக்கடியில வேர் மேல உட்கார்ந்தா. சிவகாமிய பின்தொடர்ந்து மானும் கிளியும் பின்னால வந்துட்டு இருந்துச்சு. அதுகளை அவ கவனிக்கவே இல்லை. மரத்தடியில உட்கார்ந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரதி பக்கத்துல வந்து மெதுவா தன்னோட முகத்தை அவளோட கை மேல வச்சுது. சிவகாமி அதை ஒரு தள்ளு தள்ளி, சி தரித்திரமே, பீட ஒளிஞ்சு போ அப்படின்னு கத்துனா. சந்தர்ப்பம் தெரியாத அசட்டு சுகரிஷி மாமல்லா மாமல்லா அப்படின்னு சொல்லுச்சு. சிவகாமி கையை ஓங்கி சனியனே மூதேவி அப்படின்னு அதை அடிக்க போனான். இறகுகளை அடிச்சுட்டு அந்த கிளி அவகிட்ட அகப்படாம தப்பிச்சு போயிடுச்சு. திடீர்னு தாமரை குளக்கரையில் மகிழ மர பொந்தில் இருந்த ஓலைகளுடைய நினைவு அவளுக்கு வந்துச்சு. அந்த ஓலைகளை உடனே எடுத்து நெருப்பில் போட்டு எரித்து சாம்பலாக்கணும் அப்படின்னு நினச்சி தாமரை குளத்தை நோக்கி ஓடுனான். அதிசீக்கிரத்தில் குளக்கரையை அடைஞ்சு உட்கார்ற பலகை மேலே காலை வச்சு ஏறி மரபொந்தில் கையை விட்டா. ஐயோ, அந்த பொந்தில் ஏதாச்சும் நாகசர்ப்பம் இருந்து அவளுடைய கரத்தை தீண்டிருச்சா என்ன? அவளோட முகத்தில் ஏன் அவ்வளவு பயங்கரம்? கையை ஏன் அவ்வளவு அவசரமாக வெளியில் எடுத்தா? இன்னும் கொஞ்சம் மேலே கிளம்பி பொந்துக்குள்ளே உற்று பார்க்குறாளே ஏன்? அந்த பொந்து வெறுமையா சூனியமா இருந்தது தான் காரணம். காலையில் அந்த பொந்தில் இருந்த ஓலைகள் எங்கே போயிருக்கும்? சிவகாமி அந்த மகிழ மரத்தை ஓடி அடைஞ்ச அதே சமயத்தில் தாமரை குளத்துடைய எதிர்கரையில் இருந்த காட்டில் புத்த பிக்ஷு விரைந்து வந்துட்டு இருந்தார். மரபொந்தில் அவ கையை விட்டு வெறுங்கையை வெளியில் எடுத்ததை அவர் பார்த்தாரு. அப்போ சிவகாமியுடைய முகத்தில் தோன்றிய வியப்பும் பயமும் பிக்ஷுவுக்கும் எல்லையற்ற ஆச்சரியத்தை உண்டாக்குச்சு அப்படிங்கிறது அவருடைய முகக்குறியினால் தெரிய வந்துச்சு.